friends, welcome to yoga channel. நம்ம யோகா சேனல்ல நம்ம கிட்ட இருக்க ரசப்பொடி யோகாஸ் ரசப்பொடி வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு ரசம் செஞ்சு காட்ட போறேன். கண்டிப்பா ரசம் சூப்பரா இருக்கும். இதுல எல்லாமே சேர்த்துருக்கு. பூண்டு, மல்லித்தலை, ஜீரகம் எல்லாமே சூப்பராக துவரம் பருப்பு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த ரசப்பொடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டக்குன்னு வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்க ரசம் சாப்பிட்ணுமா, டக்குன்னு நம்ம யோகா 2 ஸ்பூன் போட்டால் போதும், ரசம் சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ சமைக்க போகிறேன். நம்மகிட்ட வந்து 10 வகையான மசாலா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா மசாலாவும் சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு வந்து நான் சின்ன சின்ன தக்காளி எடுத்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். அதில் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். நம்ம பெருங்காயம்லாம் நிறையா சேர்த்துக்கோம், அதனால் பெருங்காயம் நான் சேர்க்கலை. ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு வருங்க தக்காளி பழத்தை. இந்த பூண்டை வந்து நம்ம தட்டிட்டு வந்தாலும், நம்ம பூண்டு சேர்த்துருக்கு இருந்தாலும் 2 பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, என் புளி கருப்பு புளி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் வெள்ளை புளி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ ரசம் நம்ம தாளிச்சு விட்ருலாம். இப்போ எல்லாமே புளி, தக்காளி பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. நம்ம யோகாஸ் ரசப்பொடி வச்சு நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரசப்பொடியில் வந்து எல்லாமே இருக்குது. நானே இப்போ ரசம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். எங்கள் வீட்டுக்காரெலாம் ரசமே சாப்பிட மாட்டார். இப்போ இந்த யோகாஸ் ரசப்பொடினால ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு ரசமெல்லாம் வந்து. ஏன்னா இதில் நம்ம எல்லாமே மல்லித்தலையெல்லாம் சேர்த்துருக்கனால மணமாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப எண்ணெய் வேணால் போதும் இந்த அளவு. கடுகு எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். இதுலேயுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். வரமிளகா ரெண்டையுமே போட்டுக்கலாம். வதக்கி விட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இப்போ சேர்க்கக்கூடாது, கடைசியில் இறக்கும் போதே மல்லித்தலை சேர்க்கணும். இந்த அளவுக்கு கொதிப்போ வந்து நம்ம யோகாஸ் ரசப்பொடியை வச்சு ரசம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஊற்றிடலாம். நல்லா நுரக்கட்டவும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரக்கட்டிடுச்சு வருங்க. நல்ல மனம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, தனியா, துவரம்பருப்பு, மல்லித்தலை, பூண்டு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே மல்லித்தலை சேர்த்துடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டினதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டோம்னா ரசமுடைய டேஸ்ட்டே போயிடும். சப்போஸ் அப்படி கொதிச்சிருச்சுன்னா தண்ணி லைட்டாக பச்சை தண்ணி தொளிச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு யோகாஸ் ரசப்பொடியில் வந்துங்க எப்படி டக்குன்னு நம்ம ரசம் வச்சாச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இதுக்கு ஒரு சைடிஷ் வந்து இங்கே துவையல் பண்ணியிருக்கிறேன். துவையலோட டக்குன்னு அதே நைட்டு டிஃபனுக்கு நைட்டு வந்து ஒரு சூட சாதம் வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம். ரசப்பொடி சாப்பிட்டு பாருங்கள், ரசத்தை பற்றி அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து லெமன் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். நம்ம யோகாஸ் ரசப்பொடி வச்சு இன்றைக்கி ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கிறேன். இவ்வளோ வேலையும் முடிச்சாச்சு. கரெக்டாக மணி 6:30க்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 6 மணிக்கு சாப்பிட்றதா அப்படின்ட்டு இப்போ ரசம் வச்சது உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சேன். நம்ம ரசப்பொடி வந்து சூப்பராக இருக்கும். உப்பு நல்லா போட்டுக்கோங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட 10 வகையான மசாலா இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நேற்று வந்து ஆர்டர்ஸ் போட்டுட்டோம், இன்றைக்கி வர்றவங்களுக்கு போடும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.